நமஸ்காரம். இப்போ நம்மலாம் நாள் பஞ்சாங்கம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ பேசிக்கலி நார்த் இந்தியன்ஸ் பெங்காலிஸ் அவெல்லாம் வந்து லூனார் கேலண்டர் ஃபாலோ பண்ணுவா, விச் இஸ் பேஸ்ட் ஆன் த மூன். அண்ட் சவுத் இந்தியன்ஸ் வி ஃபாலோ சோலார் கேலண்டர் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த சன். ஸோ இப்போ இந்த லூனார் கேலண்டர் அண்ட் சோலார் கேலண்டர் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பகவான் ஒரு மந்த் உருவாக்கினார், விச் இஸ் கால்ட் அதிக மாசா. அந்த மாசத்துல வந்து 2 அமாவாசை வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லீப் இயர் இருக்கு இல்லையா? ஸோ லீப் இயரில் Feb 29th வரும், ஒன்ஸ் இன் 4 years. வேறஸ் மற்ற இயர்ஸில் அது வராது, Feb 28 வரைக்கும் தான் வரும். சிமிலர்லி ஒன்ஸ் இன் 3 years இந்த அதிக மாசம்ங்கிறது வரும், டு பேலன்ஸ் த லூனார் அண்ட் சோலார் கேலண்டர்ஸ். ஸோ நம்ம சூரியன் பிளானட் பார்க்குறோம். ஸோ பிளானட் தான் ஆல் இன் ஆல்னு நினச்சிக்க கூடாது இல்லையா? ஸோ அதில் ரூல் பண்ணுற ஒரு டிடி சூரியன் இருக்கார் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற சூரியன் இஸ் கால்ட் விவஸ்வான். ஸோ சிமிலர்லி மூன் பிளானட் பார்க்குறோம், அங்கேயும் ரூல் பண்ணுற மூன் காட் இருக்கார். அண்ட் கங்கா அண்ட் யமுனா அவள் வாட்டர் ஃபார்மில் இருந்தாலும் அவளும் ஒரு டிடி, ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவளும் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ சிமிலர்லி இந்த அதிக மாதம் அவளுக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் அந்த அதிக மாதம் வந்து புதுசாக ஏதோ ஆட் ஆயிருக்கே அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, ஓகே இது வந்து ரொம்ப இன்ஆஸ்பீஷியஸ் மந்த், மங்களமான விஷயம், கல்யாணம், கிரகப்பிரவேசம் அதெல்லாம் வந்து இந்த மாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மலை மாதம், மலம் மீன்ஸ் டர்ட், ஸோ மலை மாதம்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சா. ஸோ இந்த அதிக மாதம்ங்கிற தேவிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. எல்லாரும் நம்மளை வந்து டர்ட்டின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறாளே, யாருமே நமக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிறாளே, எல்லாரும் நம்மளை விற்கிறாளேன்னு ரொம்ப மனசு ஹர்ட் ஆயிடுது. உடனே அவள் விஷ்ணு பகவான்கிட்ட போய் ஷெல்டர் எடுக்கிறா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, இந்த மாதிரி எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா விஷ்ணு பகவான் வந்து கிருஷ்ணர்கிட்ட கூட்டின்னு போகிறார் கோலோக விருந்தாவனில். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், கவலைப்படாத, நான் உனக்கு ஷெல்டர் கொடுக்குறேன். எப்படி இந்த அதிக மாதம் நீ வந்து என்னை வந்து ஈஸியாக யாரா சாதாரண மனுஷாலால் என்னை புரிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னையும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியறதில்ல. அதனால நான் உனக்கு ஷெல்டர் கொடுத்து என்னோட பேரான புருஷோத்தமன், டாப் மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிற பேரை உனக்கும் கொடுக்குறேன். உன்னோட மாசத்துல யாரெல்லாம் என்னெல்லாம் பக்தி தொண்டு பண்றாளோ அதுக்கெல்லாம் 1000 times பெனிஃபிட் நான் கொடுப்பேன். ஸோ பக்தி தொண்டுனா என்னது? பிரகலாதர் பாகவதம்ல 7th cantoல சொல்றார். அதாவது பகவானோட நாமாவை, அவரோட கதைகளை பாகவதம் பகவத்கீதா மூலமா காதால கேட்கறதோ படிக்கிறதோ, அண்ட் வாயால் அவர் நாமம் சாண்ட் பண்ணுறது, அண்ட் அவரை பற்றி பாடுறது, அவரோட புகழ பாடுறது, அவரை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்கிறது, அண்ட் அவரை பற்றி எப்போதும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது, அவரோட பாதத்துக்கு சேவை பண்ணுறது, அவருக்கு அர்ச்சனை பண்ணுறது, அவருக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அண்ட் ஃபுல் சரண்டர், ஆத்ம நிவேதனம் பண்ணுறது. ஸோ இதுதான் நவவித பக்தி. ஸோ இதெல்லாம் தான் 9 types ஆஃப் டிவோஷனல் சர்வீசஸ். இதில் கலியுகத்தில் மோஸ்ட் ப்ராமினென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் சாண்டிங். எவ்வளோக்களவு நம்ம ஹரிநாமம் சாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவு அந்த ஹரிநாமம் நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ விச் இஸ் த ஈஸியஸ்ட் ப்ராசஸ் இன் திஸ் யுகா. அண்ட் கலியுகா இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபுல் ஆஃப் ஃபால்ட்ஸ். நிறைய குத்தம் இருந்தாலும் பகவான் நாம சாண்ட் பண்ணியே ஒருத்தர் வைகுண்டம் வரைக்கும் போகலான்னு சுகதேவர் பரீட்சித் மகாராஜ் கிட்ட சொல்கிறார். அண்ட் இந்த நவவித பக்தியில் நம்ம இந்த மாதம் பகவானோட நாமா எந்த அளவு சாண்ட் பண்ணுறோம், அப்போ ஒரு தடவை கிருஷ்ணா சொல்கிறோம்னாலோ, ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த 16 வேர்ட்ஸ் இருக்கிற மந்த்ராவை ஒரு தடவை சொன்னோன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி, கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொன்னோன்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. அண்ட் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, நெய் விளக்கு ஏற்றி கிருஷ்ணருக்கு ஆரத்தி மாதிரி காட்டுறது. ஸோ ஒரு அகல் விளக்கோ ஒரு வாட் எவர் விளக்கு யூ ஹேவ், அகல் ஒரு பித்தளை ஒரு சில்வர், என்ன விளக்கு இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் திரி போட்டு நெய் விட்டு பகவானுக்கு ஆரத்தி மாதிரி காமிக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆக போகிறது இல்லையா? 2 minutes. ஸோ அந்த ஒரு விளக்கு நம்ம பக்தியோட ஒரு அன்போட பண்ணோன்னா பகவான் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு அதை 1000 lamps காட்டினதாக அவர் ஏற்றுப்பார். அண்ட் உங்கள் வீட்டில் எல்லாரையும் பண்ண வைங்கோ, நாட் ஜஸ்ட் யூ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேருக்கு இதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லி. இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் இருக்குன்னா 3 விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் விளக்கு ஏற்றி அதை ஒவ்வொருத்தரும் அவளே ஆரத்தி மாதிரி காட்ட சொல்லுங்க. அதாவது திஸ் மந்த் வாஸ் கிரியேட்டட் பை லார்ட் நிருசிம்ஹா ஹிம்செல்ஃப். அதாவது ஹிரண்யகஷிபு வந்து நிறையா கண்டிஷன்ஸ் போடுறாரு இல்லையா? என்னை வந்து வீட்டுக்கு வெளியில் நான் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளே சாகக்கூடாது, ஆகாசத்தில் சாகக்கூடாது, நிலத்தில் சாகக்கூடாது, அனிமலால் டெத் வரக்கூடாது, ஒரு தேவனால் ஒரு ஹியூமனால் டெத் வரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் போடுறார். அதில் இருக்கிற மாதம் எதுலேயுமே நான் வந்து எனக்கு டெத் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நரசிம்மர் 33வது மாதமாக இந்த புருஷோத்தம மாசத்தை உருவாக்குறாரு. அதனால 33rd மந்த்ங்கிறதுனால நம்பர் 33 இஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ முடிஞ்சா இஃப் நாட் ஒரு நாள் நம்ம 33 விளக்கு ஏற்றி பகவானை ப்ளீஸ் பண்ணலாம். இந்த புருஷோத்தம மாசத்துல கௌண்டின்ய முனிவர் ஒரு மந்த்ராவை வந்து டெய்லி 33 தடவை ரிசைட் பண்ணி பகவானை வேண்டி பகவானை ப்ளீஸ் பண்ணார். ஸோ அந்த மந்த்ராவும் நம்ம எல்லாரும் டெய்லி சொல்லலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். ஒவ்வொரு லைனும் அதில் கோன்னு ஆரம்பிக்கும். கோனா எனது பசுமாடு இல்லையா? ஸோ பசுமாடு இஸ் வெரி டியர் டு லார்ட் கிருஷ்ணா. ஸோ இது இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்னா, கோவர்தனதரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலோத்சவமீஷானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். ஸோ இது 4 லைன் இருக்கிற இந்த ஸ்லோகாவை 33 times சொல்கிறதுக்கு ஒரு 10 minutes கூட ஆகாது. லெட் அஸ் ப்ளீஸ் டூ தட். இந்த 30 நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் இதோட 33 times ரிசைட்டல் லிங்க் ஐ ஷேர் ஹியர். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகா வந்தே நவகன ஷியாமம்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகா, அதையும் முடிஞ்சால் நம்ம டெய்லி ரிசைட் பண்ணலாம். அண்ட் பாகவதம்ல பிரம்ம விமோகன் லீலா, பிரம்மா வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கடத்தின்னு போய் வச்சுட்டு இருந்தார். அது ஒரு பியூட்டிஃபுல்லான லீலா.
அது வந்து 10th canto 14th chapterல ஒரு 40 ஸ்லோகாஸ் வருது. அதை முடிஞ்சா நம்ம ரிசைட் பண்ணலாம். அண்ட் இது புருஷோத்தம மாசம் இல்லையா, பகவத்கீதால ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ 18 chapters ஆஃப் பகவத்கீதா அண்ட் 700 ஸ்லோகாஸ் இருக்கு. ஸோ அதில் 15th chapter 15வது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகான்னு பேர். ஸோ அதில் 20 ஸ்லோகம் தான் இருக்கு. ஸோ அதையும் நம்ம டெய்லி முடிஞ்சா எந்த அளவு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். சும்மா வெட்டியா டிவி பார்க்கறதுக்கு, ஃபோனில் வாட்ஸ்அப் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வெட்டியா பொழுத கழிக்கிறதுக்கோ இல்லை காசிப் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் பண்ணால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்ட் பகவான் சந்தோஷப்பட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அண்ட் கண்டிப்பா டெய்லி நம்ம நெய் விளக்கு ஏற்றி பகவானை பிரீத்தி பண்ணலாம். அண்ட் தெர் இஸ் ஆல்சோ ஃபியூ ஸ்தோத்ராஸ் கால்ட் சோராஷ்டகம்னு வில்வமங்கல டாக்கூர் எழுதினது. அண்ட் நந்தநந்தனாஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. இதெல்லாமும் நம்ம டெய்லி படிக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஜெகநாத் இருக்கார் இல்லையா, பூரி ஜெகநாத். ஸோ அவருக்கும் புருஷோத்தமான்னு பேரு. அதே மாதிரி அந்த ஜெகநாத் புரிக்கு புருஷோத்தம க்ஷேத்ரான்னு பேரு. முடிஞ்சா இந்த புருஷோத்தம மாசத்துல ஜெகநாத் புரிங்கிற புருஷோத்தம க்ஷேத்ராக்கு நம்ம போயிட்டு வரலாம். அவர் போயிட்டு வர முடியலன்னா வர்ச்சுவலா மனசால அவரை நினைச்சுட்டு அங்கே போயிட்டு வர மாதிரி நினைச்சு பார்த்தாலே இஸ் ஆஸ் குட் அஸ் கோயிங் தேர் அண்ட் ஹேவிங் தர்ஷன் ஆஃப் த லார்ட். அண்ட் அவரை க்ளோரிஃபை பண்ணி ஆதிசங்கராச்சாரியார், ஆதிசங்கரர் இஸ் நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லார்ட் சிவா. ஸோ அவர் ஜெகநாத் அஷ்டகம்னு எழுதியிருக்கார். இந்த ஜெகநாத் அஷ்டகத்தை டெய்லி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே தான் கலியுகத்தில் 500 years ago பெங்காலில் அவதாரம் பண்ணியிருந்தார் டு ஸ்ப்ரெட் த சங்கீர்த்தனா. எல்லாரும் கலியுகத்தில் சங்கீர்த்தனம் பண்ணி தான் பகவான் அடைய முடியுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே அவதாரம் பண்ணவர். ஸோ அவர் டெய்லி ஜெகநாத் கோவிலில் இந்த ஜெகநாத் அஷ்டகத்தை பாடுவார். ஸோ நம்மளும் அதை ஞாபகம் வச்சுட்டு ஜெகநாத் அஷ்டகம் நம்ம படிக்கலாம், ரிசைட் பண்ணலாம். ஸோ இது எல்லா ஸ்தோத்திரத்தோட லிங்க்ஸும் நான் இப்போது இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்தை சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். ஆமாம் என்ன பெரிய அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இதை இக்னோர் பண்ணவே கூடாது. இப்போ விட்டோம்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷம் நம்ம ஆயுசோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா 6 சாவு 100 சாவு, எப்போ வேணால் யாருக்கு வேணால் டெத் வரலாம். ஸோ இந்த மாதத்தை ப்ளீஸ் லெட் அஸ் யூட்டிலைஸ் டு த ஃபுல்லஸ்ட். அண்ட் ஸோ புருஷோத்தம மாதத்தை நம்ம ரொம்ப கவனமாக கடைபிடிக்கலாம். அண்ட் யாரை பார்த்தாலும் அவளுக்கு இந்த புருஷோத்தம மாசத்தோட க்ளோரிஸ் சொல்லி, அவளை விளக்கேற்ற சொல்லி, ஹரிநாமம் சொல்ல சொல்லி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ பாகவதம் படிக்க சொல்லி, பகவத்கீதா படிக்க சொல்லி, ஒரு ஏதாவது க்ஷேத்திரத்துல போய் ஹோலி ரிவர்ல குளிக்க சொல்லி, பகவான் சம்பந்தமா சேரிட்டி பண்ண சொல்லி, என்னெல்லாம் நம்ம பக்தி சம்பந்தமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண சொல்லலாம். நம்மளும் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவா எல்லாரையும் பண்ண சொல்லலாம். சில சமயம் நம்ம வாய் வார்த்தையால சொன்னா யாரும் பண்ண மாட்டா. ஸோ யூ கேன் ஆர்கனைஸ் அ ஸ்மால் ஈவெண்ட் லைக் இந்த மாதிரி புருஷோத்தம மாசத்துக்காக நம்ம வீட்டில் ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களே விளக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அவள் ஆளுக்கு ஒரு 30 பேரை கூப்பிட்டா கூட போகிறோம். ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்ற சொல்லி சிம்பிளாக ஏதாவது சுண்டல் அண்ட் கேசரி மாதிரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் தொண்டையில் கொடுக்கலாம். எந்த அளவு சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணலாம். கிராண்டாக பண்ண முடிஞ்சவா இன்னும் பெட்டர். லைக் பகவானுக்கு எப்படி பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. அணிலாக இருந்தப்பவும் அணில் மண்ணில் உருண்டு பிரிட்ஜ் கட்ட சேவை பண்ணிட்டு, ஆஞ்சநேயர் அவரால் பெரிய பெரிய மலையே தூக்க முடியும், அவர் அப்படி பிரிட்ஜ் கட்டினார். பட் 2 பேரோட சேவையும் பகவான் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ சிமிலர்லி நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, சின்னதா முடியும்னா சின்னதா, இல்லை பெருசா முடியும்னா பெருசா, எப்படி பண்ணோமோ பகவானை ப்ளீஸ் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணோம்னா பகவான் ரொம்ப ஹாப்பி ஆவார். அண்ட் அவரை ப்ளீஸ் பண்றதை தவிர வேற என்ன இருக்கு நம்மளுக்கு லைஃப்ல இல்லையா. ஸோ தயவு செஞ்சு ஐ ரிக்வெஸ்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு சாண்ட் ஹோலி நேம்ஸ் இன் திஸ் ஹோலி மந்த் which will be 1000 times multiplied. அண்ட் நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்கோ. கோசேவா முடிஞ்ச அளவு பசுமாட்டுக்கெல்லாம் எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் இந்த எல்லா ஸ்தோத்திரமும் நம்ம படிக்கலாம், கேட்கலாம், நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்.